வீடியோ செக்ஷன் இந்த வீடியோ செக்ஷன் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரீ இன்ஜினியரிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உக்கடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 months பேக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து நம்மளால் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாட்ஸ் ஆஃப் ஒர்க், அப்புறம் லாட்ஸ் ஆஃப் ட்ராவல், அப்புறம் நிறைய கொட்டேஷன், நிறைய ஒர்க்குங்களை வந்து நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே முடியவே இல்லை. ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த வீடியோட ஃபுட்டேஜ் வந்து நம்மகிட்ட எல்லா வீடியோட ஃபுட்டேஜ், அதாவது ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் வந்து எல்லா கிளிப்பாக வந்து இந்த கேமரா மூலிமா எடுத்துக்கூடிய எல்லா வீடியோஸும் நம்ம கூட சிஸ்டமில் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ்க்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எப்படி வந்து நாங்கள் க்ரோ ஆச்சு அந்த பில்டிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், அது இல்லாமல் வந்து எத்தனை நாள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு. அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங் பண்ணும், ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங் பண்ணும், ரெசார்ட் பண்ணும், அது மாதிரி நிறைய விஷயம் கேட்குறீங்க. ஸோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த ப்ரீஜன் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன எப்படி அது வருதுன்னு நிறைய கேட்குறீங்க. ஸோ அதோட ஃபுல் டவுட்ஸு அது எல்லாமே கிளியர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேஸ்மெண்ட் டு எண்டு டு த கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நாங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு கம்பெனி தான் நாங்கள். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் ஆகட்டும், ரெசிடென்ஷியல் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் இல்லாமல் நியூ டெக்னாலஜி, அதாவது ஸ்டீல் வச்சு முழுக்க அந்த ஸ்டீலையே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் தான் திருப்பூர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு 44 weeks முன்னாடி நடந்தக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அதனால எல்லா ஃபுட்டேஜும் நம்மகிட்ட இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இந்த வீடியோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 42 weeks பேக் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு இருக்கோங்க சார். இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் பில்டிங் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரவுண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், கீழே வந்து ஒரு பேக்கரி செட்டப் மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 bedroom ஹவுஸ், ஃபஸ்ட் ஃப்ளோர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃப்ளோரில் சேர்ந்து 2 bedroom ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதில் முழுக்க வந்து ஸ்டீல் ஒர்க் பண்ணு சொல்லியிருந்தாங்க. சார் நாங்கள் அவங்கள்ட்ட என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து சார் நாங்கள் வந்து இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டீல் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு அந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும். அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் லோக்கல் ஒர்க், அதாவது கீழே ஃபவுண்டேஷன் பண்ணுறதாகட்டும், அப்புறம் சைடு வால் வந்து வைக்கிறதாகட்டும், எல்லாமே லோக்கல் மேஷன் வச்சு பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட்குள்ளே பண்ணி முடிச்சிட முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னேன். ஸோ தட் வந்து அவங்க வந்து அந்த பிளானுக்கு வந்து அவங்க ஓகே ஆனாங்க. ஸோ தட் நாங்கள் ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணி நாங்கள் கூட போனோம். ஸோ வந்து வி ஹாவ் அ டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்களோட ஏற்கனவே அவங்க சிவில் பிளான் நாங்கள் படித்தோம். அந்த பிளாடிச்சிலேருந்து நாங்கள் சின்ன சேஞ்சஸ் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அது நீங்கள் எல்லா விஷயமும் பார்த்துருப்பீங்க. அந்த சைடில் நினச்சி எல்லாமே நாங்கள் தொடர்ந்து ஸ்டோரிஸில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ எல்லா ஒர்க்கும் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ஆகட்டும், அதில் சின்ன ஃபோட்டோஸ் ஆகட்டும் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து ஹாய் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எதாவது டிஸ்கஸ் பண்ணோம், நீங்கள் வந்து அதை மெசேஜ் பண்ணலாம், நம்ம வந்து காண்டாக்டில் இருக்கலாம். ஸோ டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபவுண்டேஷன் நாங்கள் வந்து போட்டு நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம ஃபவுண்டேஷன் போகிறோமோ ஸோ சேம் லைக் தான் ஃபவுண்டேஷன் ஒர்க் எல்லாமே வந்து நடந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ மார்க்கிங் முடிச்சுக்க ஃபவுண்டேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேட், ஸோ நார்மலாக வந்து TMT மேட் வைப்போம் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லா ராட்ஸும் மேலே வரும். அந்த ராடு கீழே ஃபவுண்டேஷன்லேருந்து மேலே ராடு உங்களுக்கு வந்து வரும்போது உங்களுக்கு வந்து பெல்ட் போட்டு கொண்டு வருவோம். ஸோ பெல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து எத்தனை அடிக்கு கீழே ஃபவுண்டேஷன் நமக்கு கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 feet கிடைக்கும், 4 feet 5 feet, ரொம்ப களிமண் பூமியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 10 feet அந்த மாதிரி கிடைக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து களிமண் பூமியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 10 feet ஆங்கர் போல்ட் தேவைப்படுச்சு. ஸோ 10 feet ஆங்கர் போல்ட் வச்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு வெல்டிங் பண்ணி கொடுத்தோம். ஸோ வெல்டிங் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கர் போல்டு ஒன்றும் கிடையாது. ஆங்கர் போல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா போல்டு சிஸ்டம். ஏன்னா வந்து இந்த PEB ஸ்ட்ரக்சர்னாலே ஃபுல் ஐ செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் பிளேட்ஸ் அதில் உங்களுக்கு வரதுனால அந்த மாதிரியான உங்களுக்கு ஐ செக்ஷன் கொடுத்து நம்ம போர்டு அண்ட் போர்ட் டைட் பண்ணால் ஈஸியாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே அழகாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாமே அந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த பேஸ் பிளேட் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ராஸ் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம க்ராஸ் செக் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்த நாள் காலை மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே க்ராஸ் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்து ஃபுல் வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபுல் வெல்டிங் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்ட்ரிங் ஷீட் வந்து என்ன தான் அவங்க வந்து டைட்டன் பண்ணாலும் கான்க்ரீட் கொஞ்சம் மூவ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆங்கர் போல்டு கொஞ்சம் மாறிடும்.
ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆங்கர் போர்டில் வந்து வெல்டு மூலிமா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் வந்து இப்போது கான்கிரீட் கொட்டிகிட்ருக்காங்க. ஸோ கான்கிரீட்டை கொட்டுறக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஈஸியாக அது வந்து முடிக்க முடியும். ஸோ தட் வந்து அந்த கான்கிரீட் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஒரு 3 பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த கான்கிரீட்டு கொட்டுற இடத்துல நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நம்ம சிவில் எல்லாமே நம்ம ஒரு டைம் க்ராஸ் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இப்போ நம்மளோட பிளேட் கொஞ்சம் மாறிடும். ஸோ நாங்கள் வந்து 3 பேர் இங்கே இருக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ வந்து ஐ செக்ஷன்ஸ் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு சிலிண்டர் யூஸ் பண்ணி கேஸ்கெட் மூலிமா வந்து கட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 20 ஃபீட் இருக்குது. நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வந்து 10 அடி சீலிங் ஹைட் இருக்கனால ஸோ அந்த 10 அடிக்கு எல்லாமே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே நேரத்தில் நம்ம இங்கேருந்து உண்மையில வாஷ் பண்ணிட்டுருக்கோம். ஏன் நமக்கு இந்த ஆங்கர் போல்ட் நம்ம இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து நம்ம வெல்டிங் பண்ணுறோம், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் அடையும். நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு எர்த்குவேக் வரும்போதும் கூட நமக்கு வந்து அந்த பில்டிங் வந்து ரொம்ப வந்து எர்த்குவேக்கில் வந்து நம்ம ஷேக் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி நின்றுவோம். எந்த விதமான பெரிய டேமேஜும் நமக்கு உண்டாக்காது, உயிரிழப்புகள் ஏற்படாது. அதே மாதிரி பில்டிங்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து அது வந்து மெயின் சேஃப்கார்டாக இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு ரிமூவ் பண்ணும்போதும் வந்து அதுதான் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த், அதோட உயிரே ஆங்கர் போல்டு தான். ஸோ அது கான்கிரீட் ஃபில் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்து அது அடைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ திருப்பி வந்து கேஸ் காலி ஆச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி அவர் மாற்றிட்டுருக்காங்க. அடுத்தடுத்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. எல்லா பில்லரும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கான்கிரீட் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ ஏன் வந்து இந்த ஸ்டீல் பில்டிங் ஏன் அதிகப்படியாக நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம், ஏன் நம்ம இதை அதிகப்படியாக பண்ணிட்டுருக்கோம்னா இது வந்து நல்ல ஒரு வேல்யூ ஆஃப் மணி உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க முழுக்க நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2 years பேக் 40 rupees இந்த ஸ்டீல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 80 rupees ஆகிருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஹை ரேட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. நாளைக்கு நீங்கள் வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு இது தேவையில்லை, அடுத்து வந்து ஒரு 450 to 70 years கழிச்சு இந்த பில்டிங் இடிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். அழகாக நீங்கள் போல்டர் சிஸ்டமில் வந்து நீங்கள் கழட்டி நீங்கள் அந்த பில்டிங்கை வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு 2 வருஷத்தில் வந்து இந்தளவுக்கு வந்து ஸ்டீல் ரேட் ஏறிக்குன்னா கண்டிப்பாக வந்து 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரேட் வந்து மேக்ஸிமம் ஏறி இருக்கும். அப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய காஸ்ட் எங்கேயுமே போகல, சேம் அதே பில்டிங் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் எப்படி வந்து ஒரு கோல்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் சில்வர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, எப்படி லேண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ சேம் லைக் தட் தான் இது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு மெட்டல் அண்ட் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து சேஃப்கார்டாக உங்களுக்கு அப்படியே இருக்கும். அடுத்த விஷயம் வந்து வந்து இந்த I6 இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஹெவியாக இருக்குது, பீம்ஸ்லாம் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு வந்து நமக்கு கூட தான் வரும். அதில் வந்து எந்த விதமான உங்களுக்கு சந்தேகம் வேணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பிளேட் வச்சுட்ருக்காங்க. அந்த பிளேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம க்ரெயின் மூலிமா தூக்கும் போது இப்போ ஏற்கனவே நம்ம பற்ற வச்சிருக்கக்கூடிய ஆங்கர் போர்டில் நம்ம அந்த க்ரெயின் இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து போல் நட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட பில்லர்ஸோட ஒர்க் முடிஞ்சு. ஸோ பில்லர் காலம் அந்த ஒர்க் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து குறுக்க நம்ம பீம் ஓட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதனாலலாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ரெடிமேடாக இருக்கனால நமக்கு என்னென்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பீடு வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்குது. இப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்க அந்த தனி தொட்டி பண்ணுற ஒர்க்கும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டர் தனி தொட்டி. ஏன்னா உங்களுக்கு களிமண் பூமி இருக்கனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னால் நம்ம தோண்டும் போது ஈஸியாக நமக்கு நிறைய இடம் கிடைக்கும். ஸோ வந்து ரொம்ப கம்மி காஸ்ட்லேயே வந்து நம்ம தனி தொட்டி பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து தோன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே செங்கல் வச்சு பண்ணி சைடில் கான்கிரீட் பண்ணுறோம். ஸோ அது வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் லைக் ஃபியூச்சர் உங்களுக்கு வராது. எனக்கு களிமண்னால கண்டிப்பாக லீக்கேஜ் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் செங்கலை வச்சு கீழே வந்து மேட் பண்ணி கான்கிரீட் பண்ணிட்டு இந்த செங்கல் கட்டினதுக்கப்புறம் செங்கல் சைட்லேயே பார்த்தீங்கன்னா திருப்பி TMT கிராஸ் TMT 6x6 வச்சு நம்ம வந்து டைட்டன் பண்ணிட்டு திருப்பி நம்ம கான்கிரீட் கொட்டிடுவோம். ஸோ சென்ட்ரிங் அடிச்சு ஸோ தட் அப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு ஃபியூச்சர் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளமே இருக்காது. இயர்ஸ் வந்து நம்ம நல்லா அந்த டேங்க் வந்து உழைக்கும். நமக்கு மேலே வரக்கூடிய காலம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து பில்லர்ஸ் எல்லாமே வந்து க்ரெயின் வச்சு எடுத்துக்கிட்டு வந்து 1 hour க்ரெயின் வந்து சார்ஜ் செலவாச்சு பார்த்தீங்கன்னா 2,000 rupees அதுக்கு நமக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மேலே வந்து எல்லா I6ஸும் வந்து வரக்கூடிய பீம்ஸு. ஸோ எப்படி நீங்கள் கான்கிரீட் பில்லர் போடுறீங்களோ ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஸ்டீல் பீம்ஸ் இங்கே கான்கிரீட் பில்லருக்கு பதிலாக இங்கே வந்து ஸ்டீல் பில்லர்ஸ் வருது. ஸோ அதான் சின்ன டிஃப்ரென்ஸ். இதுக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நிறைய பேர் வந்து டவுட்டாக இருந்திருப்பீங்க, இப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து திரும்பி வந்து எல்லா விதமான பீமுக்கும் நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து க்ரெயின் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால வந்து ரோப் மூலிமா நாங்கள் வந்து அதை ஏற்றுறோம், ஸ்டீல் ரோப் மூலிமா. ஸோ நம்ம புள்ளி வச்சு ஏற்றிட்டுருக்கோம். ஸோ ஈஸியாக அது வந்து ஏறிடும். நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே போயிடும். அங்கே இருக்கிற வெல்டர்ஸ் வந்து அது வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சைடு வச்சு உங்களுக்கு வந்து மட்டம் பார்த்து உங்களுக்கு வெல்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பக்கா ஃபினிஷிங் வந்துடுச்சு, எல்லாமே வந்துச்சு. நம்ம எல்லாமே போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் வெல்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து டே அண்ட் நைட் எடுக்கும். கிட்டத்தட்ட வந்து
அதுக்கு வந்து நம்ம 2 வெல்டர் விட்டுருவோம். கிட்டத்தட்ட வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹோல் ஒர்க்கே ப்ளஸ் வெல்டிங் அடிச்சுட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரோட உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்லர் முடிஞ்சு சைடில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பில்லர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரக்கூடிய பில்லர்ஸு, அந்த எல்லா பில்லர்ஸ்லேயும் போனஸ் சிஸ்டம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பீமும் கட் பண்ணி அந்த சைடில் இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிரவுண்டு முடிஞ்சு. ஸோ இந்த கிரவுண்ட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்கரி வரக்கூடிய பிளானு. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா வந்து ஹவுஸு, செகண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா வந்து ஹவுஸு டபுள் பெட்ரூம் ஹவுஸு. ஃபஸ்ட் ஃப்ளோர் டபுள் பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோர்லேயும் சேம் டபுள் பெட்ரூம். இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்து மேலே வரப்போகுது. கிரெயின் வச்சு அடுத்து 1 ஹவரில் மேலே தூக்கி வைக்க போகிறோம். சேம் டைம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஏஏசி பிளாக் வந்துருச்சு. ஸோ ஏஏசி பிளாக் நிறைய பேர் வந்து அந்த ஹீட் ப்ராப்ளம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க ஃபோன் பண்ணி. சார் இந்த மாதிரி ஸ்டீல் பில்டிங் பண்ணுறதுனால ஹீட் வந்து எந்த அளவுக்கு வருங்க சார், ஏன்னா ஹீட் பிரச்சனை வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் அவங்க யாருமே நேரில் போய் பார்த்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து அவங்க இமேஜினேஷன்லேயே அவங்க கேட்பாங்க. யாருமே அந்த ஸ்டீல் பில்டிங்கை நேரில் போய் அந்த ஹீட் ஓடுதான்னு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நேரில் போய் பார்த்தவங்க கண்டிப்பாக ஹீட் ஒன்று சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன காரணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிச்சு. அதோட டேட்டாஸ் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க மேக்ஸிமம் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஓகே எல்லாம் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் வந்து நம்ம ஸ்டீல் பில்டிங்ஸில் வந்து ஹீட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா மெயின் காரணம் பார்த்திங்கன்னா வந்து டிக்கிங் ஷீட் அது அடுத்து வருது. உங்களுக்கு சொல்கிறேன், அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஏசி பிளாக் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு புவர் திறமை கண்டுபிடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கனால வந்து இது ஸ்ட்ராங் இல்லைன்னு கிடையாது, பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்ட்டிஷன் வாலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அவுட்டரில் இருக்கிற வெதர் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணாது. ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து 28 டிகிரி வச்சுட்டிங்கன்னா 28 டிகிரி வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். வெளியிலேருந்து ஹீட் வந்து திரும்பி உங்களுக்கு 4 டிகிரி 5 டிகிரி வந்து ஹீட்டை வந்து ஏற்றாது. ஸோ அதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நைட் நீங்கள் தூங்கும் போது அந்த ஓவரால் ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு எமிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாமே ப்ராப்பராக வந்து நம்ம டெக்னிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுனால. ஸோ இது டீ டைமு சோட்டு விளாண்டுருக்காப்புல. ஸோ அங்கே பின்னாடி கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து பக்கத்து வீட்டு பையன். ஸோ அந்த பையனும் விளாண்டுருக்காங்க. ஸோ ஜாலியாக டீ டைமில். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெடிமேடாக நம்ம ஒர்க் ஷாப்லேயே வந்து செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டேர் கேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம கான்கிரீட் போட்டு இது மாதிரி டைலு கிராண்ட் ஒட்டிக்கலாம். சைடு ஹேண்டில்ஸில் எஸ்எஸ்சில் போட்டோம்னா பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி டெக்கிங் ஷீட்டும் வந்து இறங்கிடுச்சு. ஸோ டெக்கிங் ஷீட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஜிஎஸ்டபிள்யூ ஷீட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 mm திக்னஸில். ஸோ அந்த 1 mm திக்னஸ் இருக்கிறனால பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இதுவே ஒரு 4 டன் வந்துருச்சு இந்த மொத்தம் டெக்கிங் ஷீட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே ஏறிடுச்சு. ஸோ மேலே எங்கே பார்க்கும்போது லுக் வைஸ் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஸோ இந்த டெக்கிங் ஷீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து வெல்டிங் பண்ணிடுவோம். வெல்டிங் பண்ண முடிச்சுக்கூட பார்த்திங்கன்னா கையோட வந்து அந்த கான்கிரீட் வந்து ஃபில்லிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்டி கிராஸ் செக்ஷன் ஊட்டிடுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த டிஎம்டி வந்து க்ராஸாக வரதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நாளைக்கு கான்கிரீட் நம்ம வந்து ஊற்றும் போது நமக்கு எந்த விதமான வந்து ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஷேக் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அந்த கான்கிரீட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டன் ஆகிக்கும். ஸோ தட் வந்து அந்த டிஎம்டி ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கான்கிரீட் போடுவோம். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் இதில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஏசி பிளாக் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 15 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ரேப்பிடாக இந்த ஒர்க்கு நடந்துச்சு. ஸோ இது வந்து சின்ன ஏரியா போயிட்டுருக்கு. ஸோ பெர் டேக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு ஏற்ற முடியுது. எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த ஒர்க்கு முடியுது. சின்ன டூல்ஸ் வந்து ஏஏசி பிளாக் வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ரேப்பிடாக முடிக்கும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் லேபர் காஸ்ட் கம்மி பண்ண முடியும். எப்படி ஏஏசி பிளாக் வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து கிராக் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முக்கியமான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் ஏஏசி பிளாக் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகட்டும் இல்லை பிக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகட்டும், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து தெளிவான எல்லா விளக்கங்களும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன தப்பு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இங்கே ஒர்க்கு இப்போ நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது கான்கிரீட் ஒர்க்கு தான் வந்து சிம்பிளாக நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன மிஷின் எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த கான்கிரீட் இது வந்து பால்கனி ஏரியா வரக்கூடிய ஏரியா. இதுக்கு நம்ம டிக்கிங் ஷீட் மேலே கான்கிரீட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு தெரியும். ஸோ பீப்புள் நின்றுருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் நின்றுட்டு கீழே பாருங்கள். ஸோ வந்து டிஎம்டி ராடு ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் போட்டிருக்காங்க. ஸோ கான்கிரீட் வந்து சேம் 3 inch கான்கிரீட் வந்து போதுமானது இதுக்கு. ஏன்னா டிக்கிங் ஷீட்டே வந்து போதுமானது தான். நம்ம சர்ஃபேஸ் ஏறி நடக்கிறோம், பிடிக்கிறோம், டைல்ஸ் ஒட்டணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கான்கிரீட்டை மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா அந்த ஹோல் ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் பில்டிங் எடுத்துக்கும். அந்த கான்கிரீட் வந்து பெரும்பாலுமே எந்த ஒர்க்கும் பண்ணாது. அந்த கான்கிரீட்டோட ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நீட்டாக வந்து செட்டில் ஆயிரும். அதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து க்யூரிங் வந்து எப்பயும் போல் நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ இந்த லுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா 3 inch கான்கிரீட் போட்டிருக்க ஃபினிஷிங்கான ஹவுஸு.
இந்த ஃபினிஷிங் ஹவுஸோட வீடியோ வந்து நான் மேக் பண்ண ரொம்ப நினச்சிட்டு நான் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக ஒர்க்கு முடிஞ்சு அதே மாதிரி வந்து அந்த டைம் வந்து கொரோனா வந்து அதிகமாக பண்ணிட்டுருக்காங்க சீக்கிரமாக நாங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு ஆனால் ஃபினிஷிங்கான வீடியோ போய் நாங்கள் விசிட் பண்ணும்போது வந்து பெருசாக அதில் வந்து அதாவது எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்லை நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு அந்த விஷயத்தினால நம்ம வந்து அந்த வீடியோ வந்து மேக் பண்ணாமே போயிடுச்சு ஆனால் ஒன்று பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பவானி சேகர் அதாவது சத்தியமங்கலம் பவானி சேகர் டேமுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து ஒரு வில்லா ஹோம் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வில்லா ஹோமை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் கூட்டிகிட்டு போய் அந்த வீடியோ வந்து எல்லாமே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் அதாவது பெட்ரூம் எப்படி இருக்குது ஸோ ஹால் எப்படி இருக்குது ஸோ அதே மாதிரி கிச்சன் எப்படி இருக்குது ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் ஆர்கிடெக்சர் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் ஸோ லுக்கு கொண்டு ஒர்க் என்ன பண்ணியிருக்கோம் ஸோ என்ன மாதிரி டைல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் எண்ட் டு எண்ட் அதாவது ஈவன் டு பெயிண்ட் முதல் கொண்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே ஒரு டீட்டெயிலாக அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவானி சேகரோட சைட்டோட லிங்க்கும் நான் கண்டிப்பாக நான் கீழே கொடுப்பேன் அதாவது லிங்க் மீன்ஸ் வந்து லொக்கேஷன் அது நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறது ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் சைட்டை வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே சானிடைஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ தட் வந்து அங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹோப் உண்டாகும் நீங்கள் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க தாராளமாக நீங்கள் அதை பார்த்து அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களோட ஃபாலோ பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ சேம் திருப்பூர் இன்ஜினியரிங் ஸ்பேரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு ஷேர் ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஹோப்பு உண்டாகும் அதே மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு இருக்காங்க ஸோ புது டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ட்ரை பண்ணலான்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வாட் ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விதமான உங்களுக்கு வந்து ஒரு வீடியோஸ் இருக்குது அதில் வந்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் வாட் ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் அந்த லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு அதில் காஸ்ட் அது என்ன காஸ்ட்டில் பண்ண முடியும் ஸோ எப்படி பண்ண முடியும் ஸோ வந்து ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் பண்ணணும் ஸோ அதில் வந்து பெனிஃபிட்ஸ் அண்டு நான் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்டே டியூன்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் த வீடியோ தேங்க்யூ